திரைப்படங்கள்ல நிழல் உலக தாதா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிழல் உலக தாதா தாதா நிழல் உலக பிசினஸ்மேன், முகமே வெளியே தெரியாது. இந்த ஒரு புகைப்படத்தை தவிர, அதாவது இந்த புகைப்படம் பாருங்க, ஸ்ரீராம் இருப்பாரு, யாரு ஸ்ரீநாத், பக்கத்துல சஞ்சீவ், பின்னாடி விஜய், இந்த பக்கம் வந்து இந்த மொட்டை பாஸ் யாரு சுஜய் ரெட்டி. விஜய்க்கு அவர்களுக்கு பக்கத்துல ரொம்ப நெருக்கமாக உட்காந்துருக்கு, இவங்கெல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே ஆனால் சந்திக்கக்கூடிய அளவுக்கான திக் ஃப்ரெண்ட்ஸ். லயலா காலேஜினுடைய வகுப்பு தோழர்கள், ஒரே கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே. புரியுது உங்களுக்கு? ஆமாம், கிளாஸ்மேட்ஸுங்க, ரெண்டு கிளாஸ்மேட்டு, ஒன்றா ஒரே வகுப்பில் படித்தவங்க. ஸோ அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸு. இவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு. யாரு? அவர் தமிழக முதலமைச்சர் விஜய். கத்திங்கிற படம். அந்த படத்தில் ஒரு வசனம் வரும், ஒரு கோலா கம்பெனி தன்னூத்துங்கிற ஒரு கிராமத்தையே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கிளைமாக்ஸில் வசனம் பேசுவார். குறிப்பாக அந்த தன்னூத்துன்னு சொன்னது வந்து கிட்டத்தட்ட தாளையூத்து பக்கத்துல கங்கை கொண்டான், திருநெல்வேலி தாளையூத்து. கங்கை கொண்டான்ல சிப்காட் இருக்கு. இந்த சிப்காட்டில் தான் கொக்கோ கோலா அண்ட் பெப்சி ரெண்டுக்குமான நிறுவனங்கள் இருக்கு. இதுல வந்து ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா பெவரேஜஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம், அதே போல சவுத் இந்தியா பாட்லிங் அப்படிங்கிற கம்பெனி. இந்த சவுத் இந்தியா பாட்லிங் தான் இந்த கொக்கோ கோலா வந்து கெமிக்கலா வந்துடும். கெமிக்கலா வரக்கூடிய கொக்கோ கோலாவை இங்க வந்து இது பண்ணி தண்ணீரை எடுத்து மிக்ஸ் பண்ணி பாட்டில் அடைக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அது சவுத் இந்தியா பெவரேஜஸ். இந்த நிறுவனம் ஒரு நாளைக்கு 3.25 லட்சம் லிட்டர் தண்ணீரை தாமிரபரணி ஆற்றிலிருந்து எடுக்கிறது. 1 லிட்டர் தண்ணீருக்கு $3.70 கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு 20 ரூபாய்க்கு தண்ணீராக விற்பனை பண்ணுது. அதை கொக்கோ கோலாவாக 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுது. 2015 காலகட்டத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு இடைக்காலத்தில் விதிக்கப்பட்டு மீண்டும் தடையை உடைச்சி இந்த நிறுவனம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2011 செயல்படக்கூடிய இந்த சவுத் இந்தியா பாட்லிங் என்கிற கம்பெனியுடைய உரிமையாளர் இந்த சுஜய் ரெட்டி. இந்த சுஜய் ரெட்டி யாருன்னா, ஒரு கோலா கம்பெனி தன்னூத்துங்கிற கிராமத்தை அழிச்சிருச்சுன்னு சொன்ன விஜய் அவருடைய வகுப்பு தோழர். தன்னுடைய வகுப்பு தோழர் கம்பெனியை எதிர்த்து தான் இவர் சினிமால வசனம் பேசுறாரு. ஆனா அந்த வகுப்பு தோழரோடு இப்போ வரைக்கும் நெருக்கமா இருக்காரு. ஃப்ரெண்டு கோலா கம்பெனி வச்சு சம்பாதிக்கிறாரு, இவர் கோலா கம்பெனிய படத்தை வச்சு சம்பாதிச்சார். நல்ல கண்டென்ட் பார்த்து படத்துல வச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி கோலா ஆட்லி நடிச்சாரு. கோலா ஆட்ல நடிச்சதுக்கு பின்னாடி இப்போ என்னன்னு புரியுதா? கோலா ஆட்ல நடிக்கிறார் இல்லையா, இவர் கோலா கம்பெனியுடைய மேனுஃபேக்சரர், கொக்கோ கோலா மேனுஃபேக்சரர் சுஜய் ரெட்டி. இவர் கோலா கம்பெனி ஆட்ல விஜய் நடிக்கிறாரு. திருப்பி கோலாவுக்கு எதிராகவே படத்துல வசனம் பேசுறாரு. கோலால ஆட்ல நடிச்சதுக்கும் காரணம் பணம், கோலாவுக்கு எதிராக படத்தில் நடிச்சதுக்கும் காரணம் பணம். படத்தில் நடிச்சது ஏன்னு அவருக்கு தெரியாது, இதுல நடிச்சதும் தெரியாது, அவருக்கு தேவை பணம். அடுத்து கட் பண்ணா நடத்துறதே ஃப்ரெண்டு தான். படத்துல வசனம் பேர் ஃப்ரெண்ட்ல வசனம் பேசி நிப்பாட்டிருக்கலாம்ல. அப்ப படம் அது ஒரு படம், அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் இவ்வளவு ப்ராசஸ் ஆயிருது. இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்போ வரைக்கும் சவுத் இந்தியா பாட்லிங்கினுடைய அவர் தான் கம்பெனி ஓனர். இப்போ வரைக்கும் என்ன, இது ஒரு பக்கம், இது ஒரு செய்தி இல்லை. இது இந்த சவுத் இந்தியா பாட்லிங் வந்து நஷ்டமா இருக்கு, லாபமா இருக்கு. 2021 வரைக்கும் நேற்று கூட நான் 300 கோடி ரூபான்னு சொல்லியிருந்தேன். 300 கோடி ரூபாய் நஷ்ட கணக்கு, ரெவென்யூவா 300 கோடி நஷ்ட கணக்கு காட்டிய இந்த சுஜய் ரெட்டி இன்றைக்கு 5000 கோடி ரூபாய்க்கு மேல அதிபதியாக மாறி இருக்காருன்னா, முழுக்க 2021 26 வரைக்குமான டாஸ்மாக் நடைபெற்ற டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ட்ட வாங்கப்பட்ட காசு இது. சுஜய் ரெட்டி இந்த டாஸ்மாகை வச்சு திமுக ஆட்சியை பயன்படுத்தி சம்பாதிக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த சுஜய் ரெட்டியை இதுவரைக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களோ தமிழ்நாட்டுடைய ஊழல் ஒழிப்புத்துறையோ லஞ்ச ஒழிப்புத்துறையோ தொடவே இல்லை. கடந்த ஆட்சியில ஒரு நில மோசடி வழக்குல 10 நாள் ஜெயிலுக்குலாம் எடுத்திருக்காப்ல சுஜய் ரெட்டி, ஜெயிலாம் எடுத்திருக்காப்ல. ஒட்டுமொத்தமான டாஸ்மாக் முறைகேட்டுடைய சூத்திரதாரியே சுஜய் ரெட்டி. ஆனா பேர் கூட வெளியே வரல. அதான் ரெட்டியுடைய கெட்டி, ரெட்டி புத்தி கெட்டி வெளியே வரல. பாருங்க, பேரே வரல. புகைப்படமே வெளியே வராது. இந்த போட்டோ எப்படியோ வெளியே வந்திருக்கு. எவனோ இன்ஸ்டாகிராம்ல 6 ரூபாய் போட்டான், நம்மளாம் கண்டுபிடிக்கல, மொத்தமா இன்ஸ்டாகிராம் எடுத்துதான். இதை தவிர ஒரு புகைப்படத்தில் சுஜய் ரெட்டி பார்க்க முடியாது. ஒரு பிசினஸ் மேன்னா தெளிவா ஸ்காலரா பிசினஸ் பண்றான்னா நீங்க சாதாரணமா அவங்களுடைய புகைப்படங்கள் வெளியே கிடைக்கும், மீட்டிங்ல பார்ப்பாங்க, வருவாங்க, இன்வெஸ்டர்ஸ் மீட்ல பார்ப்பாங்க. ஆனா எங்கேயுமே பார்க்க முடியாது. புகைப்படம் கூட வெளியே வராத அளவுக்கான ஒரு பிசினஸ் மேன். அப்ப என்ன பிசினஸ்? அண்டர் கிரவுண்ட் பிசினஸ்.
போன ஆட்சியில் எல்லா அதிகாரியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, இந்த ஆட்சியிலையும் அதிகாரியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. போன ஆட்சியில் வந்து தலைமை குடும்பத்து பேரை சொல்லி, இந்த ஆட்சியில் தமிழக முதலமைச்சருடைய நண்பன், கிளாஸ்மேட்டு. இந்த ஆட்சி வந்த பிறகு விஜய் இவரை கிட்டத்தட்ட 10 முறை சந்திச்சிருக்காரு இந்த 100 நாட்கள்ல, இந்த சுஜய் ரெட்டியை. ஆனால் இவர் டாஸ்மாகினுடைய மூலவர்னு சொல்கிறாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க யாருக்கு? ரத்தீஸ் அப்படிங்கிற ரத்தீஸ் சண்முகவேலுக்கு. ரத்தீஸ் சண்முகவேலை தப்பிக்க வச்சது இது சுஜய் தான். ரத்தீஸ் சண்முகவேல் மாட்டுனா முதல்ல உள்ள போகிறது சுஜய். அப்போ அவர் மாட்டிடக்கூடாது, அவர் அனுப்பிச்சு விட்டார். ஆமாம். இப்போ ஒருவேளை அவர் மாற்றான்னு வச்சுக்கோங்க, இவர் பேரை சொல்லிடக்கூடாதுக்காகவே அவர் மேலே கூடுதல் வழக்க போட்டு அவர் தூக்கி உள்ளே வைப்பாங்க. வெளியே அவர் வாயை திறந்து எடுத்து பேசினார்னா மாட்ட போகிறது இந்த சுஜய் ரெட்டி தான். ஏன்னா ரத்தீஸ் பேர், மற்ற அதிகாரிகள் பேர், திமுக தலைமை குடும்ப பேர், எல்லா பேரையும் சொல்லி டாஸ்மாக் ஒப்பந்தங்களை போடுவது இதில் எல்லா வேலையும் பார்த்தது சுஜய் ரெட்டி. அதில் பயங்கரமான கிள்ளி ஆள், பயங்கரமான கிள்ளி. அப்போ அந்த பேர் கூட வெளியே வராமல் இருக்கிறது. இப்போ விஜய் வந்து ஒரு பக்கம் தூய்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சிங்கிறாரு. ஆனால் இந்த நண்பனே டாஸ்மாக் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காருன்னு தெரிந்தும் கூட அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இப்போ விஜய் மோகன், பார்த்திபன், அமைச்சர் ராஜி, இவங்க மேலாம் முறைகேடு வந்திருக்கு. அது போல தான் சுஜய் ரெட்டி மேலேயும் வந்திருக்கு. இப்போ இவங்க மேலாம் நடவடிக்கை இருக்காருன்னா சுஜய் ரெட்டி மேலே எடுக்கணும்ல, கண்டிப்பா எடுப்பாரான்னு பார்ப்போம்.